வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதியில் உள்ள மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு அனுப்பிச்சிருக்காங்க. சவுதி அரேபியாவுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் ஹுரூப் இருக்கோ, அதாவது ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்கோ உங்கள் இக்காமாவில், அவங்களுக்கெல்லாம் இன்னும் 6 மாதம் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் தரோம் அப்படிமாரி மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. அது யாராருக்கெல்லாம் பொருந்தும், யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், எந்த நாளுக்கு முன்னாடி குரூப் உள்ளவங்க இதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுதி அரேபியாவில் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வீட்டு தொழிலாளர்களுக்கு, அதாவது வீட்டு தொழிலாளர்கள் மட்டும் உங்களுக்கு ஹுரூப் இருக்குது அப்படின்னா, நவம்பர் 10, 2025க்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ஹுரூப் படிச்சிருக்காங்களோ அவங்களாம் இப்போ ஹுரூப் ஸ்டேட்டஸை நீங்கள் ஆக்டிவ் ஸ்டேட்டஸாக மாற்றிக்கலாம் அப்படிமாரி ஒரு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது அடுத்த வருஷம் மே 11, 2026 அந்த வருஷம் வரையும் இதோட காலம் செல்லுபடி ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் குரூப் ஸ்டேட்டஸை அப்படிமாரியும் இந்த அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வீட்டு பணியாளர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், கம்பெனி ஒர்க்கருக்கு பொருந்தாது அப்படிமாரியும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. வீட்டு தொழிலாளர்னால் டிரைவராக இருக்கவங்க, வீட்டு வேலை பார்க்குற பணிப்பெண்களாக இருக்கட்டும், இல்லை தோட்ட வேலை பார்க்குறவங்களுக்கும் இருக்கவும், நமக்கு டொமஸ்டிக் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டொமஸ்டிக் ஒர்க்கருக்காக யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஹுரூப் இருக்கோ, உங்களோட முசசா தளம்னு ஒன்று இருக்குல்ல, அது வழியாக தான் உங்களுக்கு சேல்ரி போடுவாங்க, அது வழியாக தான் கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ அவங்களாம் அது வழியாக போய் நீங்கள் உங்களோட ஹுரூப் ஸ்டேட்டஸை ஆக்டிவ் ஸ்டேட்டஸாக மாற்றிக்கலாம். ஆக்டிவ் ஸ்டேட்டஸாக மாற்றுறது எப்படி அப்படின்னா, உங்களோட புது ஸ்பான்சரை நீங்கள் அதில் ரிக்வெஸ்ட் கொடுக்க சொல்லி அதை அக்செப்ட் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்கள் பழைய கஃபில் பர்மிஷன் தேவையில்லை. ஏன் ஹுரூப் உள்ளவங்களுக்கு மட்டும்தான். இல்லை எனக்கு இன்னும் ஹுரூப் இல்லை, ஆனால் நான் வேறு கஃபிலை மாற்றிக்கணும்னு ஆசைப்படுற டொமஸ்டிக் ஒர்க்கர் இந்த அறிவிப்பு பொருந்தாது. இந்த அறிவிப்பு முற்றிலும் ஹுரூப் உள்ளவங்க, அதுவும் 10 நவம்பர் 2025க்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ஹுரூப் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. இதோட அறிவிப்பு அடுத்த வருஷம் மே மாதம் 11, 2026 வரைக்குள்ளே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். 6 மாதம் டைம் இருக்குது. இப்போ யாருக்கெல்லாம் வீட்டு பணியாளர்கள் ஹுரூப் இருக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணவங்க உங்கள் புது கஃபிலை பார்த்து நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும், அந்த முசதா தளத்தில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும் டொமஸ்டிக் ஒர்க்கருக்கு. அதே கம்பெனி ஒர்க்கராக இருந்தால் அவங்களுக்கு நிறையா கிவா அப்படின்னு இருக்கும். ஆனால் இது கம்பெனிக்கு ஒர்க்கருக்காக உள்ள அப்டேட் இல்லை அப்படிங்கிறதால நீங்கள் முசதா தளத்தில் மட்டும்தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஏற்கனவே அவங்க ஒரு 6 மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க. அதாவது மே மாதம் 2025லேருந்து இப்போ நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வரையும் டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த டைமை இன்னும் 6 மாதம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறதால அடுத்த வருஷம் வரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மே மாதம் வரையும். ஸோ இதுக்கப்புறம் அந்த நவம்பர் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உள்ளவங்களுக்கு இது அறிவிப்பு பொருந்தாது. நவம்பர் 10ஆம் தேதிக்கு உள்ளவங்க மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, சில கஃபில் ரொம்ப கொடுமைக்காரங்களாக இருப்பாங்க. இல்லை உங்களுக்கு சேலரி ஒழுங்காக தரமாட்டாங்க, அதனால் வீட்டை விட்டு ஓடி போய் நம்ம வேறு வீட்டில் வேலை செய்வோம், இல்லை வேறு இங்கேருந்து பாஞ்சு போய் வேறு இதில் வேலை செய்வோம். இதேமாரி நிறையா இருக்கும். ரொம்ப கொடுமைக்காரனாக இருப்பான், லைசன்ஸ் செய்ய மாட்டான், இக்காமல் ரெடி பண்ண மாட்டான், இதை நிறையா இருக்க பிரச்சனால குரூப்பு போட்டுருவான். இல்லை வேறு இடத்துல வேலை செய்கிறவன் நமக்கு மாதம் காசு கேட்டு காசு தரல அப்படின்னா குரூப் போட்டுருவோன்னு சொல்லி அதுக்கும் குரூப் போட்டிருப்பான். ஸோ இவங்களுக்கெல்லாம் உள்ளதை நம்ம கொடுமையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் இந்த அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. இதை நல்லபடியாக யூஸ் பண்ணி அடுத்த 6 மாதத்தில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம விருப்பப்படுறோம். இல்லை இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி, டெலிகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். வாங்க பேசலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த வீடியோவை வீட்டு தொழிலாளர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.